ஜி.ஆர். சுவாமிநாதன் தன்னுடைய வழக்குகளில் அவர் நியாயமாக நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை சுமத்தி அவர் ஜாதி மத பாகுபாட்டுடன் நடக்கிறார், அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதத்தை அனுப்புகிறார். கோவிலில் நேர்த்திக்கடன் என்ற பெயரில் எச்சில் இலை மீது உருண்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றக்கூடிய பக்தர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் தலித் ஜன சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மேல் சாதி பார்ப்பன வர்க்கத்தை சார்ந்தவர்கள் உண்டு வைத்த அந்த இலை மீது உருண்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் சாமானிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் பார்ப்பன மக்கள் ஏன் இந்த நேர்த்திக்கடனை அவர்கள் செய்வதில்லை? இவர்கள் சாப்பிட்ட இலையில் அவர்கள் இது போன்று செய்வார்களா? சம்பிரதாயத்தை உள்ளவங்க தொடர்ந்து ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கணும், அப்பதான் முடியாது. ஒரு நீதிபதி இதுக்கு மேல சொல்ல முடியாது. நீங்க புரிஞ்சுக்கணும். சாட்சியுமே இல்ல ஒரு என்ன இந்த கேஸ இதுக்கு எப்படியா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து இவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன், வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாற்றும்.